So, hello students. So, TNPSC பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அடுத்ததா பாலிட்டி பார்க்க போறோம். பாலிட்டில நம்ம நெக்ஸ்ட் எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தெரியும், தட் இஸ் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது. அதாவது நமக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம எந்த மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் உச்ச நீதிமன்றத்திலேயோ இல்லை உயர் நீதிமன்றத்திலேயோ முறையிட முடியும் அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம அரசியலமைப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சட்ட ரீதியா அரசியலமைப்பு பாதுகாப்போட நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் தான் என்னது அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, ஆக்சுவலா இது வந்து எப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏ கான்செப்ட்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ யூஎஸ்ஏல என்னன்னா பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நம்மளுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 1 பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் பத்தி டீல் பண்ணுது, பார்ட் 2 பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் பத்தி டீல் பண்ணுது, நெக்ஸ்ட் பார்ட் 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி டீல் பண்ணுது. சோ ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 to 35 வரைக்கும் இருக்கு. சோ இவ்ளோ ஆர்டிகல்ஸ்மே டீலிங் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். எவ்ரிதிங் क्वेश्चनல வருமானா முக்கியமானது நிறைய டைம் எக்ஸாம்ல நமக்கு கேட்க தான் செஞ்சிருக்காங்க. சோ அந்த வகையில 12 to 35 ரொம்ப ஈஸி படிக்கிறதுக்கு, எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது சம்பந்தமான சில விஷயங்கள் பத்தி சொல்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் நம்பர், அதாவது 3rd பார்ட்ல இருக்கு. ஆரம்பத்துல நமக்கு பாத்தீங்கன்னா 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்புறம் இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீக்கிட்டாங்க. ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி தனி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸா நமக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை நீக்கிட்டாங்க. அதை நீக்கிட்டு அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா பகுதி 12, நீங்க உங்களுடைய பகுதிகள் படிக்கும் போதே நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. பகுதி 11 பாத்தீங்கன்னா நிர்வாக அதிகாரங்கள், அதாவது நிர்வாக உறவுகள் அப்படின்னு இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் அப்படின்னு. பகுதி 12 பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் ரிலேஷன்ஸ். ஓகே, நம்ம கூட क्वेश्चनல நிறைய டைம் பார்த்திருப்போம். அந்த பகுதி 12ல ஆர்டிகிள் 300A அப்படிங்கிற கேஸ்ல சேர்த்துட்டாங்க எதை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற விஷயத்தை. ஸோ அது இப்போ நமக்கு லீகல் ரைட் தான். அது வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ லீகல் ரைட். உங்களால வந்து லீகலா ப்ரொசீட் பண்ண முடியுமே தவிர ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு கம்பேர் பண்ணி ப்ரொசீட் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ இது வந்து ஒரு இடத்துல இருந்து நீக்கி இருக்காங்க, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து நீக்கி லீகல் ரைட்டா மாத்திருக்காங்க. அப்போ அது வந்து எந்த சட்டத்திட்டத்தின் மூலம் பண்ணாங்க அப்படின்னா 44th Amendment Act 1978. ஓகே, ஸோ இதுவும் ஒரு முக்கியமான சட்டத்திட்டம் நம்மளுடைய அரசியலமைப்பில். எப்படி 42nd ரொம்ப ரொம்ப முக்கியமானதோ அதே மாதிரி 44th Amendment Act அது வந்து 1978ல வந்தது, அதுவுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த சட்டத்திட்டத்தின்படி 7 அடிப்படை உரிமைகளாக இருந்த விஷயத்த அதுல இருந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்துரிமையை மட்டும் நீக்கி 6 அடிப்படை உரிமையா மாத்திட்டாங்க. அப்ப அந்த சொத்துரிமையை எங்க கொண்டு போய் வச்சாங்க, பகுதி 12க்கு கீழே ஆர்டிகிள் 300Aங்கிறதுக்கு கீழே வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயம். இதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ அரசியலமைப்பின் மகா சாசனம் என்னதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எங்க போனாலும் ஒரு குடிமக்களுக்கான ஒட்டுமொத்த அதிகாரமும் இங்கதான், நமக்கான உரிமைகள் எல்லாமே இங்கதான் இருக்கு. நம்ம இது சட்டப்படி நம்ம பெற முடியுங்கிற விஷயம் இருக்கிறதுனால இட் இஸ் த மேக்னா கார்ட்டா. ஒருவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு சம பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பினை வழங்கக்கூடியது என்னது அப்படின்னா திஸ் ஒன். அது என்ன மேக்னா கார்ட்டா. ஆக்சுவலா மேக்னா கார்ட்டா இஸ் தி திங். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிங், ஓகேவா, ஜான் அப்படிங்கிறவங்க, ஓகே. ஸோ கிங் ஜான் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா 1215 1215 அந்த இயர்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட்டர் தான் என்னதுன்னா மேக்னா கார்ட்டா. ஒரு சாசனம், பட்டய சாசனம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் ரெக்கார்டிங், பொதுமக்கள் விஷயமா ரிலீஸ் பண்ற ஒரு சார்ட்டர். அதைத்தான் பின்னாட்கள்ல பல விஷயங்களுக்கு நம்ம மேக்னா கார்ட்டாங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அரசியலமைப்புக்கு மேக்னா கார்ட்டா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் மாடரேட்ஸ் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, மிதவாதிகளின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி நிறைய நம்ம மேக்னா கார்ட்டாங்கிற வேர்டை நம்ம பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் த மேக்னா கார்ட்டா ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ இப்போ தீஸ் ஆர் த பேசிக்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, where they are located. அதுக்கப்புறம் இதனுடைய ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா அதான் சொல்றோம், ஒரு தனி மனிதனுக்கு வந்து அந்த நம்மளுடைய பிரையாம்பிள்ல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி டிஜினிட்டி அப்படிங்கிற விஷயத்தை எந்த இடத்துலையும் குறையாம எல்லாருக்கும் சமமான விஷயங்களை வழங்க வழிவகை செய்வதுதான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ இதுல 1-2 ஆர்டிகல்ஸ் மட்டும் இப்போ இந்த வீடியோல டீல் பண்ணலாம், ரிமைனிங் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம டீல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் 12, அதாவது ஆர்டிகிள் 12ல இருந்து 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். அதுல ஆர்டிகிள் 12 பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்.
அதாவது ஒரு அரசின் வரையறை. இந்த இடத்துல அரசுங்கிறது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு, அரசு அப்படின்னா ஏதாவது ஒரு அமைப்புன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னாலே உங்களுக்கான உரிமைகள் அது வந்து மீறப்பட்டுச்சுன்னா நீங்க கொண்டு போய் கோர்ட்ல வாதிடணும் அப்படின்னா அந்த இதுக்கு தெளிவான ஒரு வரையறை வேணும். எங்கெல்லாம் இதை ஃபாலோ பண்ணணும், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து உறுதிப்படுத்த வேண்டிய இடங்கள் எங்கெங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும், அரசியலமைப்புல சொல்லி வைக்கணும் இல்லையா? அதுக்காக வைக்கப்பட்ட ஆர்டிகல் தான் 12. டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், அரசின் வரையறைன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு மத்திய அரசு நிறுவனமா இருக்கலாம், எந்த ஒரு மாநில அரசு நிறுவனமா இருக்கலாம், எந்த ஒரு தனியார் நிறுவனமா இருக்கலாம், சாதாரண ஒரு அமைப்பு ஊழியர்களை கொண்ட ஒரு அமைப்பா இருந்தாலுமே அது ஸ்டேட் தான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தெளிவா வரையறை சொல்லியிருக்கு. ஸோ அந்த இடங்கள்ல எல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்பட்டுச்சுன்னா அதை கூட கொண்டு போய் நம்ம உச்சநீதிமன்றத்துல முறையிட முடியும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ எந்த ஆர்டிகிளை பேஸ் பண்ணி நீங்க முறையிட போறீங்க அப்படின்னா 2 ஆர்டிகிள் இருக்கு. ஓகே, ஸோ 32 to 26. இது பாத்தீங்கன்னா 32ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் குள்ளேயே வந்துரும். 226 இதுக்குள்ள வராது, அது ஹை கோர்ட் உயர் நீதிமன்றத்துக்கு கீழே வரக்கூடியது. சோ இப்போ இது மட்டும் என்னது அப்படின்னா 32ங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தேர்வு காணும் உரிமை. சப்போஸ் நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம் இல்லையா ஒவ்வொன்னா, அதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கப்படல, ஏதோ ஒரு விஷயத்துல அநீதி இழைக்கப்படுது அப்படின்னா நீங்க இந்த 32 ஆர்டிகிளை மேற்கோள் காட்டி ஒரு இந்திய குடிமகனா நீங்க உச்ச நீதிமன்றத்தை அணுக முடியும், உங்களுக்கான தீர்வினை காண முடியும். ஒண்ணும் இல்ல, ஏதோ எம்ப்ளாய்மெண்ட்ல உங்களை ஏமாத்திட்டாங்க, உங்களுக்கு சரியான தீர்வு வழங்கல, மார்க் வாங்கி உங்களை வந்து எடுக்கல, செலக்ட் பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஜஸ்டிஸ் உங்களுக்கு இழைக்கப்படுது அப்படின்னா அந்த டயத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை அணுகிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இல்ல என்னால உச்சநீதிமன்றம் போக முடியாது, உயர் நீதிமன்றத்துல நான் முறையிட போறேன் அப்படின்னா then you can choose 226. ஓகே, சோ இது வந்து ரெண்டுமே வந்தது அப்படின்னா உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பா அழைப்பாணைகள், சம்மன் சொல்லுவாங்கல்ல, ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிட்ஸ், அதை இஷ்யூ பண்றதுக்கான அதிகாரம் இந்த 2 ஆர்டிகிள் படிதான் கொடுக்கப்படுது. சோ உச்ச நீதிமன்றம் நீங்க 32 ஆர்டிகிளை கொண்டு போய் அணுகுனீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அதே ஆர்டிகிளை பயன்படுத்தி விசாரணைக்கான அழைப்பாணைகளை வெளியிடும். சிமிலர்லி 226 வந்து உயர் நீதிமன்றம் அந்த மாதிரி பண்ணும். சோ இந்த 2 ஆர்டிகிள் ஜஸ்ட் நோட் பண்ணி வைங்க, இடையில அந்த ஆர்டிகிள்ஸ் நம்ம பார்க்கும்போது இன்னும் டீடைலாவே நம்ம பார்த்துக்கலாம். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா क्वेश्चन, அதாவது ஆர்டிகிள் நம்பர் 13 லாஸ் இன்கன்சிஸ்டன்ட், அதாவது நான் ஷார்ட்டா எழுதிருக்கேன், that I'll explain. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு சட்டத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுது, அந்த சட்டம் வந்து அடிப்படை உரிமைகளுக்கு முரணா அமையுது, அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில அமையுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம், உச்ச நீதிமன்றம் அதுல தலையிட்டு அந்த சட்டத்தை செல்லாதாக்கக்கூடிய உரிமை உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. அப்போ எந்த ஒரு சட்டத்தையும் பாராளுமன்றம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்கு புறம்பா அதை புறந்தள்ளி விட்டு அதுக்கு எதிரா அதை வந்து முற்றிலும் இல்லாத மாதிரி இல்லாட்டி ஏதாவது ஒரு அடிப்படை உரிமையை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு சட்டத்தையும் இயற்ற முடியாது. அப்போ இன்ஃபேக்ட் இந்த கொஸ்டின் நம்பர், அதாவது ஆர்டிகிள் நம்பர் 13ல இருந்து நம்ம என்ன தெரிய வருது அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு அப்படிங்கிறத கொண்டு வருது. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் ஏதாவது குசும்பு பண்ணியா ஒன்னைய வந்து ஆஃப் பண்றதுக்காக தான் இந்த ஆர்டிகல் 13 வச்சிருக்கேன். நீதி புனராய்வு, நீங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது அந்த சட்டத்தை செல்லாதாக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு, நீதிமன்றத்துக்கு இருக்கு. So that is article 13 judicial review, especially it tells about okay judicial review, நீதி புனராய்வு பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல், இப்பதான் உண்மையிலேயே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ள போக போறோம். மொதல் செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா 14 to 18 இத ஒரு செட்டா பிரிச்சிருப்பாங்க, 12 தனி 13 தனி. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து 6ன்னு சொன்னோம்ல, மொதல் செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா 14 to 18 எல்லாமே ஒரே செட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, ஓகேவா, அது ரைட் டு ஈக்குவாலிட்டி, சம உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம உரிமைக்கு கீழே தான் இந்த எல்லாமே வரும், எல்லாமே அடிப்படை உரிமைகள். அப்ப இதுல ஒவ்வொன்றா இப்ப நம்ம டீல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இது நம்ம 6 செட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ராப்பர்ட்டி சொத்துரிமையை விட்டுட்டு 6 செட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் செட் 14 to 18 ரைட், அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி, சம உரிமை. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு நம்ம அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு ஆர்டிகல் 14. சோ 14 to 18ல 14 பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லானா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்.
இது ஆக்சுவலா ரெண்டு கான்செப்டா பிரிக்கலாம். ஆக்சுவலா அவங்க பிரிட்டிஷ்ல இருந்து இதுல ரெண்டு பிரிவா பிரிச்சிருப்பாங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல. ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. இது வந்து பிரிட்டிஷ் கான்செப்ட். வைல் யூஎஸ்ஏல என்ன சொல்லிருப்பாங்க அமெரிக்கால அப்படின்னா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுல ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். இப்போ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் சம சட்ட பாதுகாப்பு, அவ்வளவுதான். இப்போ இது ரெண்டு டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமமா. அப்ப நான் இருக்கேன்னா இன்னொருத்தர் இருக்கா, எங்க ரெண்டு பேருக்கும் எதுவுமே அதாவது ரெண்டு பேரும் சமமா மதிக்கப்படணும், அவ்வளவுதான். ரெண்டு பேரும் சமமா மதிக்கப்படணுங்கிறது எங்க சொல்லப்படுது, அதாவது நான் சட்டத்தின் முன் ரெண்டு பேரும் சமம். அப்ப எனக்கு எந்த ஸ்பெஷல் ரைட்ஸும் எனக்கு கொடுத்துடக்கூடாது, நீங்க கரெக்டா? அப்போ எனக்கு கொடுக்க கூடாது, இவங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் ரைட்ஸை எனக்கு கொடுக்க கூடாது. ரெண்டு பேரும் சட்டத்தின் முன் சமம் தான், எனக்கு ஸ்பெஷல் ரைட்ஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, அப்படி எனக்கு ஒருவேளை அதாவது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ், அதாவது அனைவருக்கும் சம சட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது. இப்ப அப்படி ஒருவேளை எனக்கு நீங்க ஸ்பெஷல் ரைட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எனக்குன்னு பண்றீங்க, சிறப்பு சலுகை கொடுக்குறீங்கன்னா, எந்த சுச்சுவேஷன்ல எனக்கு அந்த சலுகைகள் கொடுத்தீங்களோ அதே சுச்சுவேஷன்ல அந்த நபருக்கும் அந்த சலுகைகளை கொடுக்கணும். அப்ப கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்லாட்டி யாருக்கும் கொடுக்க கூடாது. That is the thing prevailing here. Okay, the first one என்னதுப்போ equality before law as a negative concept, யாருக்குமே கொடுக்காதீங்க. இதே வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் அப்படிங்கிறது கொடுத்தா அதே சுச்சுவேஷன்ல இருக்கிற எல்லாருக்குமே கொடுங்க. அப்ப தட் இஸ் பாசிட்டிவ் கான்செப்ட், அவ்வளவுதான். இந்த ரெண்டு தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு கொஞ்சம் டீப்பா போய் பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஜூரிஸ்ட், அதாவது பிரிட்டிஷ் நீதிமான், ஆங்கில ஜூரிஸ்ட் அப்ப இருந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏவி டைசி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பினுடைய பேசிக் டாக்ட்ரின், அடிப்படை கட்டமைப்புகளும் அதுவுமே ஒண்ணு. எப்படி நம்ம பிரியாம்பிள் பேசிக் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்றோம், அதே மாதிரி ரூல் ஆஃப் லாங்கிறது சட்டத்தின் படி ஆட்சி. அந்த கான்செப்ட் சொன்னது யாருன்னா ஏவி டைசி. நம்ம இந்திய அரசியலமைப்பும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. உச்ச நீதிமன்றம் தெளிவா வரையறுத்திருக்கு, ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற பேசிக் டாக்டரினை என்னைக்குமே மாற்ற முடியாது, எந்த அமெண்ட்மெண்ட் கொண்டதாலும் மாற்ற முடியாது. சட்டத்தின் படிதான் ஆட்சி அப்படிங்கிறத மாற்ற முடியாது. ஈவன் அமெண்ட்மெண்ட் பண்ணாலும் அதுதான் வந்து அடிப்படை கட்டமைப்பு, அதை மாற்ற முடியாது. ஓகேவா? அப்படின்னே தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்ப இவ்வளோ ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறோம், இதுல எக்ஸெப்ஷன்ஸே கிடையாதுன்னா டெஃபினட்டா இருக்கு, எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, முதல்ல 361 ஆர்டிகிள் நம்பர் 361. சோ 361வது சரத்து என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் பற்றி சொல்லுது. இப்ப குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்குள்ள சிறப்பு சலுகைகள், அவங்க வந்து இந்த மாதிரியான கேஸ்ல வரமாட்டாங்க, அவங்களுக்கு தனி இம்யூன்ஸ் கொடுக்கப்படும், அதாவது சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்படத்தான் செய்யும், அதை தடுக்க முடியாது. அதே சமயத்துல அவங்களுடைய பதவி காலத்துல அவங்க ஏதேனும் ஒரு தவறு செய்ததற்காக, அதாவது அரசியல் ரீதியா இப்போ ஒரு ஆட்சி அமைக்க கூப்பிட்டுருக்கலாம், இல்ல ஒரு ஆட்சி அமைக்காம கூப்பிடாமலும் விடலாம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தன்னுடைய சொந்த முடிவு சில விஷயங்கள் எடுப்பாங்கல்ல கவர்னர்ஸும் குடியரசுத் தலைவர்களும், அதுக்கு வந்து நம்ம போக போக நம்ம பார்ப்போம் அவங்கள பத்தி பார்க்கும்போது. அப்ப அந்த முடிவுகள் எடுக்கும் போது அந்த முடிவுகளுக்காக அவங்கள போய் ஒரு கோர்ட்ல நிக்க வைக்க முடியாது. நார்மலா அவங்களுடைய பதவி காலத்தின் போது எந்த குற்றச்சாட்டையும் சுமத்தி நம்ம கோர்ட்ல போய் நிக்க வைக்க முடியாது. இந்த சிறப்பு சலுகைகள், அப்ப இது வந்து அவங்களுக்கே கொடுக்குற சிறப்பு சலுகைகள். அப்ப இதுல ஈக்குவாலிட்டி லா பிஃபோர் லாங்கிறது இல்ல இல்லையா? எஸ். அப்போ அதுதான் இது வந்து எக்ஸெப்ஷன், இந்த சட்டத்துக்கு இது எக்ஸெப்ஷன் 361 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 361A அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த 361A என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப பாராளுமன்றத்திலயோ மாநில சட்டமன்றங்களே ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அதை வந்து ஏதாவது ஒரு மீடியா வந்து அப்படியே கவரேஜ் பண்ணி ரிலீஸ் பண்ணிருச்சுன்னா அதுக்காகலாம் வந்து கேஸ் போட முடியாது. கிரிமினல் வழக்கோ சிவில் வழக்கோ போட முடியாது. அங்க நடந்ததுதான் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுக்காக கேஸ் போட முடியாது. இது ரெண்டு திங். அதுக்கப்புறம் 105, 194. 105 அப்படின்னா எம்பிஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அவை விவாதத்தின் போது, ஓகே, அந்த டிஸ்கஷன் அப்போ டூரிங் த டிஸ்கஷன் ஏதாவது பேசிட்டாங்க வாய் தவறி, இல்லை யாருக்காவது அரசுக்கு எதிராகவோ இல்லை எதிர்கட்சிக்கு எதிராகவோ ஏதோ ஒரு விஷயத்துல வாக்களிச்சிட்டாங்க, அப்ப தாங்கள் செலுத்திய வாக்கிற்காகவோ இல்ல பேசிய வார்த்தைகளுக்காகவோ வெளியே அவங்க மேல எந்த விதமான குற்ற நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அவங்களுக்கான இது
அதே மாதிரி மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் வந்து சட்டமன்றத்துல ஏதாவது பேசினாலும் இல்ல யாருக்கு ஆதரவாவோ எதிராகவோ வாக்களித்தாலும் அதுக்கு எதிராக நம்ம என்ன பண்ண முடியாது, கேஸ் போட முடியாது. ஸோ அதான் 105 and 194. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் 31C அப்படிங்கிற ஆர்டிகல். 31Cங்கிறது இதுக்குள்ள ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ள வரக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான். ஆக்சுவலா அது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல். இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா தமிழ்நாட்டை விட அதிகமான இடஒதுக்கீடு ஒரு சில மாநிலங்கள் இருக்கத்தான் செய்யுது. மகாராஷ்டிரால இருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்கு. பட் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு நம்ம என்ஜாய் பண்றதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா இவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, 50% தான் கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. அப்போ ஒரு சில மாநிலங்கள் வந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதுல சில வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கும். அதை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பின்தங்கிய சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக அரசு வந்து சில நடவடிக்கைகளை எடுத்தால் அது வந்து எந்த லாவை பாதிக்காது. இப்போ ஓபிசிக்கு நான் வந்து சில சிறப்பு சலுகைகள் கொடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. அதுதான் இப்ப இந்த இடத்துல சொல்ல வராங்க. லைக் அப்போ ஆர்டிகல் 31C அப்படிங்கிறது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஏதேனும் ஒரு பாயிண்ட கொண்டு வந்து அரசு நடைமுறைப்படுத்தினா அது வந்து தவறு கிடையாது. ஓகேவா? எஸ். அப்போ வேர் ஆர்டிகல் 31C comes in, ஆர்டிகல் 14 goes out அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் 31 வருதோ அங்கெல்லாம் 14 அப்ளிகபிள் ஆகாது. இட்ஸ் a kind of reservation policy மாதிரி. இதை பயன்படுத்தி தான் தமிழ்நாடு வந்து அன்னைக்கு என்ன பண்ணுச்சு, 1994ல சட்ட திருத்தம் 76வது சட்ட திருத்தம் கொண்டு வந்துச்சு. அந்த சட்ட திருத்தம் வந்ததுனால தான் நம்ம வந்து இன்னைக்கு அந்த ரைட்ஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்த. ஸோ இவ்வளோ விஷயமும் இருக்கு ஆர்டிகல் 14. இப்போ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 15 பத்தி மூவ் பண்ண போறோம். ஆர்டிகல் 15 பாத்தீங்கன்னா அதுவுமே ஈக்குவாலிட்டி ரைட்ஸ், அந்த செட் ஆஃப் ரைட்ஸ் கீழே தான் வருது. 14 to 18 கீழே தான் ஆர்டிகல் 15 வருது. இது என்னதுன்னா, ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஒன்லி ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், caste, sex or place of birth. அதாவது ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன்னா வேறுபாடு காணுதல். எப்படி? ரிலீஜியன், மதத்தின் அடிப்படையில் ஒருத்தவங்களை இழிவா நடத்துறது, ரேஸ் இனத்தின் அடிப்படையில் நடத்துறது, காஸ்ட் ஜாதி அடிப்படையில் பண்றது, செக்ஸ் பாலினத்தின் அடிப்படையில், பிளேஸ் ஆஃப் பர்த் பிறப்பிடத்தின் அடிப்படையில் பண்றது. அப்ப இந்த விஷயத்துல நீங்க பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஆனா இதை தாண்டி வேறு சில விஷயத்துல பண்ணீங்கன்னா தப்பு கிடையாது. அதாவது ஒன்லி அந்த கிரவுண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக நீங்க பாதிக்கப்பட்டாதான் முறையிட முடியும். இது தவிர வேற சில விஷயத்துக்கு அவங்க வரையறை சொல்லவே இல்லை. ஆனா இதுலயுமே சில விதிவிலக்குகள் இருக்கு. அரசு நினைச்சா சில சலுகைகள் கொடுக்கலாம். லைக் பெண்களுக்குன்னு சில இடஒதுக்கீடு கொண்டு வரலாம். அப்ப அது பாலின வேறுபாடு தானே. குழந்தைகளுக்கு கொண்டு வருது, அதுவும் பாலின வேறுபாடு தானே. எஸ். அப்போ பெண்களுக்கு வந்து இந்த 33% இடஒதுக்கீடு, இப்ப கூட உள்ளாட்சியில் தமிழ்நாட்டில் 50% இடஒதுக்கீடு, இதெல்லாம் வந்து தவறு கிடையாது. அவங்களுடைய குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக கொண்டு வர்றாங்க. அப்ப இதுல உள்ள ஒரு எக்ஸெப்ஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உயர்கல்வி நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன கொண்டு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அதாவது ரிசர்வேஷன் பேஸ்ல கொண்டு வருது. இப்போ ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொண்டு வரலாம், எஸ்சி எஸ்டிக்கு கொண்டு வரலாம். ஓபிசிலேயே வந்து கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர் பிரிக்கலாம். அப்ப இவங்களுக்குலாம் அந்த ரிசர்வேஷன் கொண்டு வராங்கல்ல, இந்த ரிசர்வேஷன் வந்து இந்த இதுல வராது. ஏன்னா அது வந்து காஸ்ட் பேஸ்டா நம்ம பிரிக்கிறோம். புரியுதா? காஸ்ட் பேஸ்டா பிரிக்கிறோம். அப்ப அது வந்து இதை பாதிக்காது. ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்ல, இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிறேன்னா எஸ்சி எஸ்டி ரொம்ப பின்தங்கிய வகுப்பினரா ஆரம்பத்துல, அதாவது அவங்க ரொம்ப இதா நடத்துனாங்க ஆரம்ப காலகட்டத்துல. அதனால அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக நம்ம அதை கொடுத்துருக்கோம். அப்ப அது கொடுக்கறது தப்பு கிடையாது. அதே மாதிரி ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், அதுலயே பாத்தீங்கன்னா 2 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு வழக்குல தெளிவா சொல்லியிருக்கோம், ஓபிசிக்கு நீங்க ரிசர்வேஷன் கொடுங்க, அது சட்டத்தின்படியே நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா கிரீமி லேயரை பிரிச்சிருங்க. கிரிமி லேயருக்கெல்லாம் அந்த ரிசர்வேஷன் கொடுக்காதீங்க. சார் அது என்ன சார் ஓபிசியில கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர்னா? இப்ப 2017ஆம் ஆண்டு கரண்ட்லி இருக்கக்கூடிய நடைமுறைப்படி யாருடைய குடும்ப வருமானம், ஓபிசியில இருக்கிறவங்களை நான் சொல்றேன், ஓபிசியில யாருடைய குடும்ப வருமானம் 8 லட்சத்துக்கு அதிகமாக இருக்குதோ அவங்க ஓபிசியில கிரிமி லேயர் வந்துருவாங்க. அவங்க ஜெனரல் கேட்டகரியில தான் எல்லாமே அனுபவிப்பாங்க. அவங்க வந்து ஓபிசியில அப்ளை பண்ணவே முடியாது.
ஆனா ஓபிசியில 8 லட்சத்துக்கும் குறைவா ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய அந்த குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் ஓபிசியில நான் கிரீமி லேயர்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஓபிசிக்கு கீழே ரிசர்வேஷன் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் சிச்சுவேஷன். ஓகே, 2017க்கு முன்னாடி 2013ல பாத்தீங்கன்னா 6 லட்சமா இருந்த விஷயத்த இப்ப 2017ல 8 லட்சமா மாத்திருக்காங்க. இதுக்கான வரலாறுல நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதே மாதிரி உயர்கல்வி நிறுவனங்கள் இந்த சட்டத்தின் பேஸ் பண்ணி தான் உயர்கல்வி நிறுவனங்கள்ல சரி எல்லா கல்வி நிறுவனங்கள்லயுமே ரிசர்வேஷன் பாலிசிஸ்ல காலேஜஸ், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ் எல்லா இடத்துலயுமே ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி தான் சீட் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க ஒரு சட்டம். அது பாத்தீங்கன்னா 93வது அரசியலமைப்பு சட்டப்படி கொண்டு வந்திருப்பாங்க. அது நீங்க சர்ச் பண்ணிக்கீங்க, 93வது அரசியலமைப்பு சட்டம் எப்ப வந்துச்சு, அது என்ன சொல்லுது அப்படின்னு. சோ ரிசர்வேஷன் இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுவுமே இந்த 15 ஆர்டிகிள் கீழே கொண்டு வந்தது. ஒரு பிரிவு ஆப்ஷன் சிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஒரு ஆர்டிகிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் நிறைய இருக்கும். அதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சேர்த்தது 93வது சட்ட திருத்தம், அதாவது கல்வி நிறுவனங்கள்லயும் ரிசர்வேஷன் பாலிசிஸை கொண்டு வரது. ஸோ அப் டு திஸ் இந்த டாபிக் ஒரு செட் ஆஃப் இது பார்த்துருக்கோம். ரிமைனிங் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். இதே செட்ல 14, 15 மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. 16, 17, 18 அண்ட் ரிமைனிங் ஆர்டிகல்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ஒரேடியா பார்த்தா ஒரு இதா இருக்கும். அதனால தனித்தனியா நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.